வணக்கம், நான் யோகானந்த் பாண்டியன் பேசுகிறேன். வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக 300க்கும் மேற்பட்ட இறந்து போன விஷயமெல்லாம் நீங்கள் செய்திகளில் பார்த்துருப்பீங்க. ஆனால் சமூக வலைதளங்களில் இதை ஒரு காரணமாக வச்சு இன்னும் மத நல்லிணக்கத்தை கெடுக்கிற வேலையை தான் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்னு தன்னைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்க சில நபர்கள் செஞ்சுக்கிட்டு வராங்க. நடந்திருக்கிறது ஒரு பெரிய பேரிடர். இதில் நிறைய மரணங்கள் நடந்திருக்கு. ஒரு 3 கிராமங்களே அழிஞ்சிருக்கு. முண்டக்கை, தூரல் மலை, அட்டமலை என்ன சொல்லப்படக்கூடிய இந்த 3 கிராமங்களே முழுதாக அழிஞ்சு போயிருக்கு. ஒரு சிலர் மட்டும்தான் அங்கே உயிர் பிழைச்சிருக்காங்க. மேலும் நூற்றுக்கணக்கான பேரை காணும், கண்டிப்பாக இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. இருவர் 4 நாளைக்கு பிறகு கூட உயிரோடு அதிசயத்தக்க வகையில் நமது இராணுவத்தால் மீட்கப்பட்டிருக்காங்க. இப்போ இந்த சூழ்நிலையை ஒரு உணர்ச்சிபூர்வமான ஒரு சூழ்நிலை தான். எல்லாருக்கும் ஆச்சரியப்படத்தக்க வகையில் மிகப்பெரிய எண்ணிக்கையில் மரணங்கள் நடந்திருக்கு. இப்போ சமூக வலைதளங்களில் மத்திய அரசு சரியான எச்சரிக்கை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. மத்திய அரசு நிலச்சரிவு ஏற்படும் அப்படிங்கிற அலர்ட்டை கொடுத்துருக்காங்க. இது 1 இல்லை 2-3 நாளைக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் சிறிய அளவில் நிலச்சரிவு ஏற்படும்னு கொடுத்துருக்காங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடியே ஐஐடி டெல்லி, இன்னும் சில அமைப்புகள், மத்திய அரசாங்கமும் அந்த மலை மேலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய குடியிருப்புகள், புதிய ரிசார்ட்டுகள் இதெல்லாம் நீக்கப்படணும், இதெல்லாம் அனுமதிக்கக்கூடாது, இதெல்லாம் சட்டவிரோதமாக புவியியல் அமைப்புக்கே எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ புதிய குடியிருப்புகளை நீக்க சொன்னதுக்கு மாநில அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஏன்னா அவங்க பார்த்தது அங்கே இருக்கிறதெல்லாம் குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்கள், அவங்க ரொம்ப மர்மமானவர்கள். அவங்க மதத்தை பற்றிலாம் பேசிட்டா எல்லாருக்கும் ரொம்ப கோபம் வந்துடும். அப்போ ஓட்டு வங்கி அரசியல் செய்யும் போது எந்த மதத்தை இவங்க பாதுகாப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். வேறு யாரும் இல்லை, நம்ம மற்றவர்கள் மாதிரி மூடி மறைச்செல்லாம் பேச போகிறதில்ல. நம்ம நேரடியாக ஓப்பன் டாக் தான் எப்பவும் பண்ணுறது. முஸ்லீம் அங்கே நிறைய இருக்காங்க. அவங்க தான் அந்த ஆக்கிரமிப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த பகுதியே ஒரு காடு தான். இந்த காட்டில் நிறைய டீ பிளான்டேஷனும் ரிசார்ட்டுகளும் புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கும் நீங்கள் மூணார் போனீங்கன்னா மலை உச்சியில், அதுக்கு மேலே போக இடம் இருக்காது. அந்த உச்சியில் போகிறதுக்கே கஷ்டம். அந்த இடத்துல போய் ஒரு பில்டிங்கை கட்டி ரிசார்ட்னு போட்டிருப்பாங்க. கேட்டால் டாப் வியூ பார்க்குறாங்களாம். அந்த இடத்துல இருந்த மரங்களையும் காடுகளையும் அழித்து தான் அந்த ரிசார்ட்டை உருவாக்கியிருப்பாங்க. சாலை போடுறதுக்கு மலைகளை குடைஞ்சி போடும்போது அது சரியான இன்ஜினியரிங்கில் செய்யப்படலைன்னா அந்த வழியாக ஆறு ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா அதோடைய போக்கு மாறும்போது பாதிப்புகள் வரத்தான் செய்யும். இப்போ அந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த மக்கள்லாம் எங்கே தான் போவாங்க? அவங்க பாவம் இல்லையா? நீங்கள் பாட்டுக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடியே அறிக்கை கொடுத்துட்டீங்க மக்களை வெளியேற்ற சொல்லி. அதெல்லாம் சாத்தியமில்லை. சரி, அப்போ வெளியே போகிறது சாத்தியமில்லை. 2-3 நாளைக்கு முன்னாடி மத்திய அரசாங்கம் சிறிய அளவில் பாதிப்பு இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேரளா முதலமைச்சர் பதில் மட்டும் கொடுக்க தெரியுது இல்லையா? அந்த சிறிய அளவில் தான் நம்ம பாதிப்பு வரும்னு அது சொன்னாங்கல்ல. பாதிப்பே வராது, பாலாறும் தேனாரும் ஓடும்னா சொன்னாங்க. அந்த ஊரே ஒரு காட்டாறு ஓடக்கூடிய ஒரு பகுதியில் இருக்குது. அந்த காட்டாறு வெள்ளம் வந்தால் காட்டுத்தனமாக தான் ஓடும். இது இயற்கை. இந்த விதிகள்லாம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் காட்டுக்குள்ளே போய் இருக்கணும். முதல்ல காடுகளை ஆக்கிரமித்தா அதோடைய ரியாக்ஷன் இப்படித்தான் இருக்கும். இயற்கைக்கு எதிராக செயல்பட்டால் அது இயற்கை தன்னைத்தானே சூழ்நிலை சரிப்படுத்திக்க அதுக்கு தெரியும். நம்ம பல இடங்களில் பார்த்துருக்கோம், பல நேரங்களில் பார்த்துருக்கோம். இங்கே சென்னையில் வெள்ளம் வந்திருக்கும் போது கூட கூவம் நதி அவ்வளோ ஒரு துர்நாற்றம் மிகுந்த நதி சுத்தப்படுத்திருச்சு. தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்க அந்த நதிகளுக்கும் இயற்கைக்கும் தெரியும். நீங்கள் எவ்வளவு அசுத்தம் பண்ணாலும் அதை ஒரு நாள் சரி பண்ணி தானே ஆகணும். இயற்கை அதோட தன்மையை காட்டி தான் ஆகும். இப்போ இந்த நேரத்தில் சமூக வலைதளங்களில் அந்த கமெண்ட்டுகளை பற்றி அவர் எடுத்து இந்த மாதிரி கமெண்ட்டெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பெரிய விஷயமாக பேசியிருக்காரு. அதில் முக்கியமான 2-3 கமெண்ட்டுகளை வாசித்தார். அதில் என்னென்னா, டோன்ட் ஆஸ்க் மணி ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு சொன்னாங்களாம். யாருப்பா சொன்னாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட்டை மணி கேட்காதன்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லலையே. யாரோ ரோட்டில் போகிறவங்க சமூக வலைதளங்களில் கமெண்ட் போட்டால் அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு
நாங்கள் வரி கட்டுறோம், எங்கள் வரி தான் நீங்கள் அரசாங்கம் நடத்துகிறீங்க, இது ஜிஎஸ்டி வாங்குறீங்க, டீ குடித்தா ஜிஎஸ்டி போடுறீங்க. நம்ம நாட்டில் இருந்தால் வரி கட்டு, இல்லைன்னா நாட்டை விட்டு வெளியே போங்க. வரி கட்டுறோன்னா வரி கட்டுறது தானே உங்கள் வேலை. இப்போ யாரோ சொன்னதுக்கெல்லாம் பதில் எதிர்பார்த்தா அதுக்கெல்லாம் எப்படி பதில் கொடுத்துட்டு இருக்க முடியும்? நிர்மலா சீதாராமன் சொன்னாங்களா கேரளாவுக்கு நிதி தரமாட்டேன், தமிழ்நாட்டுக்கு நிதி தரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களா? எல்லா நிதியும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க, எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி பிரிவினை பேசுகிறதுக்கு ஏதாவது ஒரு பணம் விழுந்தா போதும். ஒரு பணம் விழுந்தாலே அந்த பிண அரசியல் செய்கிறதுக்கு வந்துடுவீங்க. 300 பணம் விழுந்திருக்கு, அவ்வளவும் முஸ்லீம் பணமாக வேற இருக்குது. முக்கால்வாசி சும்மா விட்டுருவாங்களா? அவங்க இறந்து போனதுக்கு எவன் வீட்டில் இளவு விழுந்துச்சு அவன் தான் அழணும். சமூக வலைதளங்களில் யாரோ ஏதோ திட்டினாங்களாம், அதுக்கு இந்துக்கள் என்ன பண்ணுறது? எதுக்கு எங்களை போட்டு இவ்வளோ வெறுக்கிறீங்க? எதுக்கு முஸ்லீமை பார்த்து வெறுக்கிறீங்க? முஸ்லீமை பார்த்து இந்துக்கள் வெறுக்கலை. வெறுத்திருந்தா இந்தியாவுக்குள்ளேயே இருக்க விட்டுருக்க மாட்டாங்க. இத்தனை காலமும் இருந்துக்கிட்டு எல்லா வளங்களையும் அனுபவிச்சுட்டு இந்துக்களை வெறுக்கிறது முஸ்லீம் தான். இன்னைக்கு நான் இந்த விஷயங்கள்லாம் பற்றி பேசக்கூடாதுன்னு நினச்சேன். அதாவது வாரத்துக்கு குறைஞ்சது 1 இல்லை 2 லவ் ஜிஹாத் மரணங்களை பற்றி கேள்விப்படுறோம். ஒவ்வொரு வாரமும் குறைஞ்சது 1 இல்லை 2 இந்த பொண்ணு அந்த பையனை லவ் பண்ணாங்களாம். அப்புறமா இந்த பொண்ணு வேண்டாம், நம்ம முஸ்லீமாக மாற முடியாதுன்னு சொல்லிச்சான். உடனே ஒரு கத்தியை வச்சு குத்தி கொண்டு வருவார். இந்த மாதிரி சம்பவம் வாரம் நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். முஸ்லீம்னு வெளியே காமிச்சிக்காம லவ் பண்ண வேண்டியது. இந்த மின்னலை படத்தில் மாதவன் ஏமாற்றி லவ் பண்ணுவானே அந்த மாதிரி. அப்புறம் முஸ்லீம் தெரிஞ்சவொடனே இவங்க யோசிக்கிறாங்க. அப்புறம் முஸ்லீம் மதத்துக்கு மாற வேற சொல்கிறாங்க. முடியாதுன்னு சொன்னால் உடனே பப்ளிக்காக ரோட்டில் கத்தி வச்சு குத்தி கொண்டுடுறது, வீட்டுக்குள்ளே வச்சு ஃப்ரிட்ஜில் கட் பண்ணி பீஸாக அடுக்கிறது. இதெல்லாம் பண்ணும்போது என்ன அர்த்தம்? யார் எந்த மதத்துக்காரங்களை வெறுக்கிறாங்க? திட்டமிட்டு நாடு முழுக்க இந்த விஷயம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. வாரம் ஒரு செய்தி வெளியே வருது. வெளியே வராத செய்திகள் என்னென்ன நடந்துட்டு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. மூடி மறைக்கப்பட்ட செய்திகள் எத்தனையோ இருக்குது. அப்போது வெறுப்பு யாருக்கு யார் மேலே இருக்குன்றது நமக்கு தெளிவாக தெரியும். அந்த சூழ்நிலையில் சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி யாரோ போட்ட ட்வீட்டுகளுக்கு ஒட்டுமொத்த இந்துக்களையும் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் எப்படி ஒரு கேள்வி கேட்க முடியும்? ஆமாம், கோவத்தில் போட்டுக்கலாம். ஆமாம், பப்பு மாதிரி ஆளுங்களை எல்லாம் தேர்ந்தெடுக்கிற வயநாட்டில் இந்த மாதிரி கர்ம பலன் வரத்தான் செய்யும் அப்படின்னு கோவத்தில் போட்டிருப்பாங்க. ஒரு அரசியல் பதிவு. இந்த மாதிரி அரசியல் பதிவு ஏகப்பட்டது விதவிதமாக இருக்குது. மற்றவங்க பண்ணால் அது பேர் தப்பு இல்லை, இவங்க சொன்ன உடனே வலிச்சிருச்சு அவங்களுக்கு. இல்லை, தெரியாம தான் கேட்குறேன். பப்பு வயநாட்டில் எதுக்கு போட்டியிட்டார்? முஸ்லீம் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய அந்த தொகுதியில் ஒட்டுமொத்த ஓட்டுகளும் அவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்ததுனால தானே அவர் அங்கே அமைதியை விட்டுட்டு இங்கே போட்டியிடுறாரு. இப்போ அதில் ஜெயிச்ச பிறகு அதை ராஜினாமா பண்ணி பிரியங்காவை கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு. அதுக்காக தானே பிரியங்கா இந்த தடவை வந்திருக்காங்க கூட. பப்புவும் பிரியங்காவும் வயநாடை சுற்றி பார்க்க வந்திருக்காங்க. அதுவும் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ராவல் பண்ண பிறகு தான் அவர் அதுக்கும் வந்திருக்கார். தொகுதி எம்பி இவர் ஏற்கனவே ஒரு 5 வருஷம் இருந்தார். இப்போ மறுபடியும் ஜெயிச்சிருக்காரு. மக்கள் அவருக்காக ஓட்டு போட்டாங்க. என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேள்வி கேட்ட பிறகு அங்கே எட்டி பார்க்க தெரியுது. அடுத்து அக்காவை ஜெயிக்க வைக்கணும்னு பிரியங்காவையும் கூட்டிகிட்டு வர தெரியுது. உங்களுக்கு அரசியல் மட்டும்தான் பண்ண தெரியும், சேவை பண்ண தெரியாது. இப்போ அந்த மாதிரி ஆளுங்க வயநாடை ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் நாங்கள் வெறுப்பு அரசியல் பண்ணுறோம். வெறுப்பு அரசியல் அப்படிங்கிற விஷயமே மோடி பிரதமரான பிறகு சமூக வலைதளங்களில் மோடிக்கு எதிராக செயல்படுத்தப்படுகிற ஒரு விஷயம். இந்தியாவில் வேறு எந்த பிரதமரையும் யாரும் இந்த அளவுக்கு கேள்வி கேட்க அனுமதிக்கப்பட்டதே இல்லை. யாரும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையவே வச்சிருந்ததில்லை. மோடி தான் ஜியோ கொண்டு வந்து மோடியோடைய அந்த இன்டர்நெட் மயமாக்கின பிறகு தான் இவ்வளோ பேரும் சமூக வலைதளங்களில் பேசிக்கிட்டு இருக்கோம், பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் திட்டு வாங்குறது எல்லாம் பாஜகவும் இந்துக்களும்னா நான் நடுநிலைமைன்னு போய் சொல்லிட்டு நான் மனுஷனா மிருகமா அனிமல்ஸ்ன்னு பேசிக்கிட்டு ஒரு சார்பாக பேசுகிற இவங்களெல்லாம் என்ன சொல்கிறது? டீ குடிக்கிறதுல வரி கட்டுறேன், மத்திய அரசாங்கத்திட்ட பணம் கேட்காதுன்னு சொல்கிறாங்க. யார் சொன்னது? சொன்னவன்ட்ட கேட்கணும். மத்திய அதிகாரத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்களா? சமூக வலைதளங்களில் கோவத்தில் 4 பேர் 4 விதமாக பேசிட்டு தான் இருக்கான். இவர் ஆதரிக்கிற அந்த திமுக கட்சிக்காரங்கெல்லாம் எப்படி பேசுகிறாங்க? கெட்ட வார்த்தையிலேயே பேசியே பல பிரபல பெண்மணிகளை அரசியலை விட்டு ஓட விரட்டுறாங்களே.
அதுக்கெல்லாம் இவர் என்ன பதில் சொல்ல போகிறாரு? இன்றைக்கி நாட்டில் ஒரு கார் ஓடுனா அது டயர் பஞ்சர் ஆகிறது கூட யாருக்கும் எதனால் நடக்குதுன்னு தெரியாது. ஒரு கர்ம பலன் தான், விதி தான். எல்லாம் சரியாக வச்சு கொண்டு போகும்போது கூட ஒரு தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மலையில் போய் குடஞ்சி வீடு கட்டிட்டு அங்கே காட்டு வெள்ளம் வந்துருச்சு, காட்டாறு பாஞ்சு வந்துருச்சு அப்படின்றதுக்கு யார் பொறுப்பாக முடியும்? மாநில அரசு செயல்படலை. ஆக்கிரமிப்புகள் வர வச்சு காட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய அநியாயம் நடந்ததுனால காட்டுக்குள்ளே இத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க. வயநாடு எதுவும் சிட்டின்னு நினச்சிடாதீங்க. வயநாடு ஊர் முழுக்கவே ஒரு சரியான காட்டுக்குள்ளே 4 வீடு இருக்கும். கேரளா ஒட்டு மொத்தத்துலேயும் இடமே வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான். எல்லா கேரளாக்காரங்களும் கல்ஃபில் போய் நல்லா சம்பாதிச்சு சொந்த ஊரில் சொந்த வீடு வாங்கணும், சொந்த இடம் வாங்கணும்னு பணம் செலவு பண்ண தயாராக இருக்காங்க. அதனால் பிரபல நகரங்களில் இருக்கிறத விட விலை அதிகமாக நிலத்தோடைய விலைவாசி இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் கேரளா. அதனால் இடம் வாங்க முடியாமல் இவங்க காட்டுக்குள்ளே போய் வீடு கட்டுறாங்க, காட்டை ஆக்கிரமிக்கிறாங்க, நிலத்தை ஆக்கிரமிக்கிறாங்க. இந்த நாடை என்னுடைய நாடு இந்தியா அப்படின்னு இருக்கிறத கெடுத்து தனிநாடு கேட்டு ஒரு நேரம் தன்னுடைய குரலை காமிச்சு பலத்தை காமிச்சு முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இப்படிப்பட்ட பிரிவினைவாதிகள் பாதிக்கப்பட்டா, அது இயற்கை சீற்றத்தின் மூலமாக பாதிக்கப்பட்டா, லவ் பண்ணி கூட்டிகிட்டு போய் குத்தி கொலை பண்ணலை, இயற்கையாக தண்டிச்சிருக்கு. இயற்கையாக நடந்த இந்த தவறுக்கு கர்ம பலன் என்ன பண்ணுறதுன்னா, அதையும் நீங்கள் பெரிய இந்துக்களுக்கு அநியாயம் பண்ண மகாத்மா காந்தி மாதிரி பேசினா காந்திக்கு ஏற்பட்ட முடிவு தான் உங்களுக்கும் ஏற்படும். ஆமாம், அப்படி தான் பேச வேண்டியிருக்கும். ஏன்னா அநியாயம் நடந்தது இயற்கையினால், அவங்களே தேடிக்கிட்ட ஒரு ஆக்கிரமிப்பு நடவடிக்கையினால். ஆனால் இவங்க சமூக வலைதளங்களை திட்டுறது முஸ்லீம்களை வெறுக்கிறாங்க, முஸ்லீம்களை திட்டுறாங்க. நானும் தான் சமூக வலைதளங்களில் எல்லா இதையும் பார்க்குறேன். என் கண்ணில் இந்த பதிவுகள் 1-2 தான் பட்டுச்சு. என்ன மொத்த சமூக வலைதளமும் அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிற மாதிரியும், இவர் இப்படி நம்மளை பேச தூண்டி நம்ம பதிலுக்கு திட்டி ஏதோ நம்ம மத வெறியன் மாதிரியும் உங்களாம் மத நல்லிணக்கவாதி மாதிரியும் ஒரு ஒத்துமையை உருவாக்குறதுக்கு தான் பேச்சாளர்கள் தேவை. பிரிவினையை கொண்டு வர்றதுக்கு பேசினா அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. நானும் இப்பவும் சொல்கிறேன், இந்த நாடு எல்லாருக்குமானது தான், எல்லாரும் ஒத்துமையாக இருக்க வேண்டியது தான். அதுக்காக இந்துக்களை மட்டும் ஏமாற்றி யாரும் வாழணும்னு நினச்சா எவ்வளோ நாள் தான் வலிக்காத மாதிரியே நடிக்கிறதுன்னு கேட்க தான் செய்வோம். நடுநிலைமையோடு இருக்கிறதுக்கு பேர் அநியாயத்துக்கும் நியாயத்துக்கும் நடுவில் இருக்கிறது இல்லை, நியாயத்தின் பக்கத்தில் இருக்கிறது பேர் தான் நடுநிலைமை. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.